ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ஹாப்பி நியூஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே. ஆல்ரெடி நீங்கள் வந்து தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், ஐ காட் அ ஜாப் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து சடனாக நடந்த ஒரு விஷயம் கிடையாது பார்த்துக்கோங்க. நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து ப்ரைவேட் ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். கிடச்சிது அப்படின்னா நான் வந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட நிறைய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நேரம்லாம் பார்த்தீங்கன்னா நான் யார்ட்டையாவது வந்து ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன், ஏதாவது வந்து ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாப்க்கு வந்து கேட்டிருந்தேன், என்னோட குவாலிஃபிகேஷனை வச்சு எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்னென்னா, நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருந்ததுனால எந்த ஒரு ஜாபுக்குமே நான் வந்து போகலை பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதுவுமே என்கிட்ட கிடையாது. அதுவே எனக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஆஃபீஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, ஆனால் என்கிட்ட அது இல்லை. காலேஜ் முடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா 2023 தான் நான் எம்காம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு 1 இயர் தான் கேப் இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்கள தான் வந்து இப்போ இருக்கிற எல்லா கம்பெனிஸ்லேயும் வந்து கொஞ்சம் பார்க்குறாங்க. ஸோ ஃப்ரெஷர் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் யோசிச்சு தான் எடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா நான் கேட்ட இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அதனால தான் கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நான் சொல்லி வச்சுட்டே இருந்தேன். இடமும் பார்த்தீங்கன்னா தட்டி கழிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, எதுவுமே வந்து அமையாமே இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரோட ஹெல்ப்னால, ஒரு அக்கா அப்புறமா ஒரு அங்கிளோட ஹெல்ப்னால பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. ரொம்ப தூரம் வந்து நான் அலையவும் வேண்டாம் பார்த்துக்கோங்க. ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்கேன். வீட்டில் இருந்து ஒரு 5 நிமிஷம் தான் பார்த்துக்கோங்க. என் வண்டியில் நான் போகிறதா இருந்தால் 5 மினிட்ஸில் நான் போயிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். அந்த அளவுக்கு தான் ரொம்பவே பக்கத்தில் உள்ள கம்பெனி. நான் ஒருத்தங்க கிட்ட கேட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு காலையில் நீங்கள் வாங்க, ஒரு 10 மணி போல் வந்து சாரை மீட் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள், அவங்க கொடுத்தாங்கன்னா ஜாபை வந்து வாங்கிக்கோங்க, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க பார்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் கிளம்பும்போது ஒரே மிக்ஸ்டு ஃபீலிங் அப்படின்னு சொல்லலாம் பார்த்துக்கோங்க. என் மனசுக்குள்ளே பயம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, அழுவையாக வருது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இந்த ப்ரைவேட் ஜாப்க்காகவே பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 1 மாதமாக நான் தேடிக்கிட்டே இருக்கேன், ஏதாவது ஒரு ஜாப் எனக்கு கிடச்சிராதா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதின விரக்தியில் பார்த்தீங்கன்னா எனக்கு இது வேண்டாங்கிற அளவுக்கு என் மைண்ட் செட் போயிடுச்சு. பட் ஸ்டில் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவேன். நான் வந்து அதை பற்றி உங்களுக்கு ஃபர்தராக நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னைக்கு காலையில் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, ஒரு 10 மணிக்கு வாங்க இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு காலையில் தான் பார்த்தீங்கன்னா நான் கிளம்பி அவசரமாக போனேன். நிறைய மனசுக்குள்ளே கேள்விகளோடு போனேன், எனக்கு கிடச்சிருமா இந்த ஜாப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அது ரெஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா 2 பேர். அவங்களோட ஃபுல் ஹெல்ப்னால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்டர்வியூவும் வச்சாங்க. என்கிட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டாங்க, என்னோட குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தாங்க, அதுக்கப்புறமா என்னோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நான் காமிச்சேன். அதாவது நான் என்னோட பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் எம்காம் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதர் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டேலி முடிச்சிருக்கேன், சிஓஏ முடிச்சிருக்கேன், ஷார்ட் ஹேண்டில் வந்து போத் ஹையர் முடிச்சிருக்கேன், தமிழில் ஹை ஸ்பீடும் முடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங்லேயும் போத் ஹையர் நான் வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஓகே நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, ஆனால் என்ன உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எங்கேயுமே நீங்கள் ஒர்க் பண்ணது இல்லை அந்த மாதிரி சொன்னாங்க. பட் ஸ்டில் நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணேன், என்னை வந்து ஜாபில் எடுத்துக்கோங்க, நான் வந்து என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா கொடுக்குறேன் அப்படின்னு நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அவங்க கிட்டேயுமே. அவங்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா 4 மந்த்ஸ், அதாவது இந்த டிசம்பர் மந்த் வரைக்கும் நீங்கள் வந்து ஜாப் வாங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறோம், பார்த்துட்டு வந்து உங்களை நாங்கள் கண்டினியூ பண்ண வைக்கிறதா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரியான ஒரு ஜாப் தான். ஒரு 4 மாதம் இந்த டிசம்பர் மந்த் வரைக்கும் நான் வந்து ஜாப் வந்து கண்டினியூ பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் என்னோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து வந்து அவங்க வந்து என்ன அந்த ஜாபில் தக்க வைக்கிறதா இல்லை வந்து போக சொல்கிறதா அப்படிங்கிறது எல்லாமே அவங்களோட கையில் தான் இருக்குது பார்த்துக்கோங்க. என்னோட சைட்லேருந்து நான் இந்த 4 மாதமும் நல்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நல்ல ஜாப் தான் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இயர் இல்லை அப்படிங்கிறது வந்து நான் நினச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட சொல்கிறவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் இல்லை அப்படின்னு தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை எக்ஸாம் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து காலையில் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு வந்து ஜாப் ஸ்டார்ட் ஆகும், முடிகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5:30க்கு வந்து முடிஞ்சிடும். வீட்டுக்கு பக்கம் அப்படிங்கிறதுனால 5 மினிட்ஸில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து எல்லாமே நல்லா கவர் பண்ணி தான் வச்சிருக்கேன். சிலபஸ் வைஸ் ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும். ஆக்சுவலாக மேக்ஸுமே பார்த்தீங்கன்னா தங்கமுத்து சாரோட வீடியோ பார்த்து நான் எல்லாமே நோட்ஸ் எடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எனக்கு போயிட்டு வந்து கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன் பார்த்துக்கோங்க. அப்படி எக்ஸாம் இருந்துச்சுன்னா 2026 எக்ஸாம் இருந்துச்சுன்னா
அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு 2027 தான் எக்ஸாம். ஸோ ஜாப் போயிட்டே வந்து படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இப்போதைக்கு இருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஹாப்பி நியூஸை வந்து உங்ககிட்டே நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஆசையாக இருந்துச்சு. இது வந்து ஃபைனல் ஆனால் நான் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன்னா இந்த காலையிலேயே நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணான்னு கூட எனக்கு தெரியாது. ஒருவேளை கண்டிப்பாக நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா ஒரு வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஜாப் போகிறதுனால இனிமேல் வீடியோஸுமே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டினியூவாக போட பார்க்குறேன் பார்த்துக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நான் வேற ஒரு வீடியோ தான் மேக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரீ எக்ஸாம்காக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நிறைய ஸ்டெப் எடுத்திருக்கோம் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அதை பற்றி தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் பேசலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பி நியூஸ் வந்துச்சு. ஸோ அதை இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஈஸியாக பார்த்தீங்கன்னா பல நாள் போராட்டத்துக்கு அப்புறம் அதாவது 2 பேரோட ஹெல்ப்னால பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து எனக்கு ஜாப் கிடச்சிருக்கு என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி. என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டமில் தான் ஒர்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நான் போய் பார்க்கணும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. நாளையிலேருந்து வந்து நான் ஜாப் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து நாளைக்கே வரேன், ரொம்ப ஆர்வத்தில் நான் நாளைக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டே பார்த்துக்கோங்க. நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ஜாப் போகணும். ஸோ நாளைக்கு வந்து நம்மளை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே ஒர்க் பண்ணது இல்லை அப்படிங்கிறதுனால ட்ரெயின் பண்ணாதான் நம்மளாலையும் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த 4 months வந்து ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி தான். எனக்கு சேலரி ஆனால் இருக்குது. ஸோ இந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோம், நம்மளோட பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே அவங்களும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு வந்து வேறு டிபார்ட்மெண்ட்ஸில் நம்மளை வந்து போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த என் லைஃப்பில் நடந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் நான் வேலைக்கு போகிறேன் பார்த்துக்கோங்க. எனக்கு அதுவே வந்து ஒரு மாதிரி இருக்குது, வித்தியாசமாக ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வந்து விஐபியாக இருந்தாச்சு, வேலையில்லா பட்டதாரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம என்ன தான் நமக்கு தெரியும், நம்ம வீட்டிலேருந்து படிச்சுட்டு தான் இருக்கோம். டெய்லி டே அண்ட் நைட் வந்து வேலைக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், நல்லா படிக்கிறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், சாப்பிடாமல் தூங்காமல் தண்ணி குடிக்காமல் இருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வேலையில்லா பட்டதாரி அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கிட்டு தான் இருந்தோம். இனிமேல் அந்த பேர் எனக்கு இல்லை அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா போகிற வரவங்க எல்லாம் இதுக்கு மேலே நீ என்ன பண்ணுவேன், இனி சும்மா தானே இருக்கேன்னு கேட்டே என்னை வந்து படுத்திட்டாங்க பார்த்துக்கோங்க. இதில் வேற ஒரு டைலாக் யூஸ் பண்ணிடுவாங்க பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸாம் நீ எழுதிட்டு வந்து ஒவ்வொரு காரணம் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நடந்த இந்த இஷ்யூவை வந்து வெளியில் நம்ம சொல்லியாச்சு, இதனால தான் எனக்கு வந்து இந்த வாட்டி கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார்ட்டையா சொன்னோன்னு வைங்களேன், அவங்க அதை வந்து ஒரு காரணமாக பார்க்குறாங்க. ஏதோ நம்ம ஒரு சாக்கு போக்காக சொல்லிக்கிட்டு இருக்கோம், வேலை எடுக்க முடியலை அப்படிங்கிறத அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் மட்டம் தட்டுறது எல்லாமே வாழ்க்கையில் பார்த்தாச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்துட்டு எனக்கு ஒரு ஜாப் வந்து கொடுத்துருக்காங்கங்கிறதே எனக்கு வந்து பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த ஜாபை வந்து நல்ல மாதிரி நான் பெர்ஃபார்ம் பண்ணி வந்து இதிலே கண்டினியூ ஆகணும். ப்ளஸ் நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கும் ட்ரை பண்ண தான் போகிறேன். கிடைச்சதுன்னா அந்த பக்கம் போய்கிட வேண்டியதான், அந்த மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம், நல்ல மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கு காலையில் 9 மணிக்கு நான் வேலைக்கு போகிறேன் பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில் நடக்குது. ஸோ காலையில் நாளைக்கு நேரமே கிளம்பி அவங்க சொன்னாங்க நீங்கள் 9 மணிக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை சார், நான் 8:30க்கே வந்துடுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொல்கிறாங்க ஏம்மா 8:30க்கு வந்தால் இங்கே வாட்ச்மேன் கூட வரமாட்டார் அப்படின்னாங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் 8:30க்கே வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஆக்சுவலாக எனக்கு வீடு ரொம்ப பக்கம் அப்படிங்கிறதுனால நான் வந்து 9 மணி அப்படின்னா இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்புனா கூட போதும், டக்குன்னு நான் போயிடுவேன். ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் மெயினாக நான் இங்கே வேலைக்கே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப பக்கத்தில் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் தான் வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட் வச்சு ஏதாவது ப்ரைவேட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் தான் ஒருத்தங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு வச்சுருந்தேன். அங்கே வந்து கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. ஒருவேளை வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு சென்னையில் போயிட்டு நம்ம வந்து சேம் சேலரி தான், கிட்டத்தட்ட இந்த ஆவரேஜ் சேலரிக்கு தான் அங்கேயுமே வருது பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு அங்கே வந்து அக்கமடேஷன், ஹாஸ்டல் அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அங்கேயே நமக்கு எல்லாமே வந்து கொடுக்குற காசு வந்து போகிற மாதிரி இருக்கும். இது வந்து வீட்டுக்கு பக்கத்தில் தான், 5 நிமிஷம் தான் அப்படிங்கிறப்போ இது வந்து நமக்கு நல்ல மாதிரி ஒரு ஜாப் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஃபைனலாக வந்து ஜாபில் ஜாயின் பண்ணியாச்சு. நாளை காலையில் 9 மணிக்கு ஜாபுக்கும் போகிறேன். இனிமேல் நான் விஐபி கிடையாது. இந்த ஹாப்பியான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணிச்சு பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க, நாளைக்கு பார்ப்பீங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.